ஹலோ மக்களே, நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து நான் இங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்து நான் வந்து ஒரு நிறைய ஸ்கில்லை வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஸ்கில்லாம் வந்துன்னா, இந்த ஏஐ அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்படி சமைக்கலாம், எப்படி வந்து வெசல் வாஷ் பண்ணுறது, ப்ராப்பராக வெசல் வாஷிங்கு, லாண்ட்ரி, வீடு எப்படி க்ளீன் பண்ணுறது, திங்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நான் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது எதுக்கு வந்தேன்றதே மறந்து நிஜ சமயக்காரனாகவே மாறிட்டேன்ற டைலாக்லாம் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் லிட்டரலாக. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான விஷயம். நமக்கு வந்து சமைக்க தெரியணும், துணி துவைக்க தெரியணும், நம்ம பார்த்துக்க தெரியணும். இதை வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து கற்றுக்கிட்டேன். அங்கே இருக்கப்போ, ஊரில் இருக்கப்போ வந்து என்னை சுற்றி எப்போவுமே ஆள் இருப்பாங்க. நமக்கு எப்பவுமே எல்லாமே பண்ணிவிடுவாங்கல்ல, வீட்லேயே நம்ம அம்மா எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்க. அப்படி வளர்ந்து இங்கே வந்தப்போ வந்து என்ன தோணுச்சுன்னா, நானே கஷ்டப்படுறேன், எதுக்கு நானே எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நாள் ஆக தான் தெரியுது, இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ என் வீட்டில் இருந்து இந்த வேலையை நான்லாம் பண்ணியிருந்தேன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து அது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அவங்க வேலையை கம்மி பண்ணுற மாதிரி இருந்திருக்கும்ல. ஸோ இந்த விஷயத்த வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை தான் வந்து சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் வந்து நீங்கள் சும்மா இருக்கீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கள், துணி துவைங்க, பாத்திரம் தேய்ங்க. இது எல்லாமே ஒரு செல்ஃப் லேர்னிங் தான். உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. சில விஷயம்லாம் நான் பிடிச்சி பண்ணுறேன். இப்போலாம் வந்து எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்குது. ஆனால் எங்கள் வீட்டிலலாம் வந்து நான் கிச்சனுக்குள்ளேயே போக மாட்டேன். ஸோ இந்த டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து உங்கள் லைஃப்லேயே நடக்கும். அதனால் வந்து இதெல்லாம் ஒரு பேசிக் ஸ்கில். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கில்லெல்லாம் வளர்த்துக்கோங்க. இதெல்லாம் இருந்தால் நீங்கள் சர்வை பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.